ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு நல்ல ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்ட்டா கடையில வாங்குற மாதிரி பூந்தி லட்டு எப்படி செய்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பூந்தி லட்டு செய்றதுக்கு பொதுவா மிச்சம் கஷ்டப்பட்டு வந்து பூந்தி பொரிச்சு சின்ன சின்னதா, அதுக்கப்புறமா வந்து இந்த லட்டு செய்வாங்க. நான் இன்னைக்கு பூந்தி பொரிக்காமக்கி நல்ல ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்றேன்னு தான் காட்டிக்கிறேன். நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நல்ல டேஸ்ட்டாவே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி செய்றேன்னு பார்ப்போம். நீங்க இன்றைய தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஷேர் பண்ற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து காட்டும். இதில் கடலை மாவு வந்து 200 கிராம் எட் பண்ணுறேன், அதாவது 2 கப். இதில் 3/4 கப் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு இந்த கடலை மாவை வந்து கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இதில் சால்ட்டும் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு எட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி கரைச்சி விடுறேன். நான் இது மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போட்டிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்குமே லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் எட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பூந்தி பொரிச்சு பூந்தி லட்டு செய்யணும் அப்படின்றாலும் அந்த ரெசிபியும் ஏற்கனவே போட்டிக்கிறேன். அந்த ரெசிபியுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ இது இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமக்கி கரைச்சி விட்டாச்சு. பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்க கொள்ளைக்கே விளங்கும். இதில் ஒரு சொட்டு கட்டி வைக்கப்பட இந்த கடலை மாவு கட்டி படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு நல்லா வடிச்சிட்டு இது இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை வந்து வேற ஒரு தவாவில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் ஆயில் எட் பண்ணுறேன். இதில் நீங்கள் மிச்சம் ஆயிலும் எட் பண்ண தேவையில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எட் பண்ணிவிட்டு இதை தோசை சுட்டு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன தோசையாக நான் சுட்டு எடுக்கிறேன். தவாவை லைட்டாக கொஞ்சம் சுற்றி எடுங்க. இந்த ஆயில் வந்து எல்லா தோசையிலையும் சைடுக்கெல்லாம் படுறதுக்கு மாதிரி சுற்றி எடுத்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மற்ற பக்கம் இதை பெரட்டி போட்டு 2 சைடும் வந்து நல்லா வேகிறதுக்கு இதை வேக வச்சு எடுக்கிறேன். இது 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 5 மினிட்ஸும் தேவைன்னு ஒரு 4 மினிட்ஸுக்குள்ளேயே இது 2 சைடும் நல்லா குக் ஆகி வந்துடும். பாருங்கள், இது 2 சைடும் நல்லா குக் ஆகி வந்துக்குது. இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிச்சம் தடிப்பாகவும் ஊற்றப்படாது, கொஞ்சம் மெல்லிசாக தான் ஊற்றி எடுக்கணும். பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 11 தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்து வந்திக்குது. எல்லா தோசையும் உள்ளுக்கு கொஞ்சம் சரி பச்சை தன்மைக்கப்படாது, நல்லா குக்காகி வந்திக்கணும். இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன துண்டாக நான் பிச்சு எடுக்கிறேன். பிச்சு எடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்க, இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மிச்சம் வந்து அந்த பெரிய துண்டு வாரத்துக்கு மாதிரி அரைக்காமக்கி எல்லாம் சின்ன துண்டு வாரத்துக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்தது சுகர் சிரப் செய்கிறதுக்கு இதில் 1/2 கப் சுகர் எட் பண்ணுறேன், 100 கிராம். இதில் வந்து 1/4 கப் வாட்டர் எட் பண்ணுறேன். எட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். இந்த சுகர் சிரப்பில் வந்து பாகுபதம் கட்டாயம் தேவை. அப்போ தான் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு சரியான பதத்துக்கு வரும். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திக்குது. இப்போ இந்த சுகர் சிரப்போட பதத்தை நாங்கள் செக் பண்ணணும். இந்த பதம் எப்படி செக் பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கையில் நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி நீட்டமாக சுகர் சிரப் வந்து ஒரு நூல் பதத்துக்கு வரணும். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் இறுக்கமான பதத்துக்கு இந்த நூல் பதத்துக்கு மாதிரி இந்த சுகர் சிரப் வரண்டால் இதோட பதம் வந்து இப்போ எங்களுக்கு சரி. இப்போ அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இந்த பூந்தி எல்லாம் வந்து இதில் எட் பண்ணுறேன். இந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இந்த பூந்தியில் வந்து இன்னும் கொஞ்சம் இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கிறதுக்காக வேண்டி நட்ஸை வந்து வறுத்துட்டு எட் பண்ணுறேன் இதில்.
நட்ஸ் செட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னால் எட் பண்ணலும். நீங்கள் நட்ஸ் செட் பண்ணினால் இது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நான் கஜு மட்டும்தான் இதில் எட் பண்ணி கீழே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீழே கொஞ்சமாக கஜு எட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இதில் எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். உங்களுக்கு இதில் ப்ளம்ஸ் வேணும்னாலும் எட் பண்ணலும். ப்ளம்ஸ் எட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள் இப்போ இதை சுகர் சிரப்பில் எட் பண்ணினதோடய இந்த சூட்டோடைய நாங்கள் லட்டு பிடிச்சி எடுக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த சூட்டோடு பிடிச்சி எடுக்கக்குள்ள தான் அந்த லட்டு ஷேப் பிடிக்கிறதுக்குமே நல்ல ஈஸியாக வரும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லட்டு பிடிச்சி எடுக்கிறேன். 2 கப் கடலை மாக்கு மீடியம் சைஸில் வந்து சரியாக நான் 15 லட்டு பிடிச்சி எடுத்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய ஈத் ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிக்கிறேன்னு. உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேலுக்கும் லிங்க்கை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பர்ஃபெக்டாக வரும். பூந்தி லட்டு வந்து பூந்தி பொரிச்சு செய்யணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்ல பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.